துணையினை தேடி வந்தோம், திருச்சபையாய் உன் பீடம் வந்தோம், உன் பாதம் நாடி வந்தோம், இறை குலமாய் கரையில்லா அன்பில் ஒன்றாக கூடி வந்தோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நன்னாளில் திருவழிபாட்டு ஆண்டின் தவக்காலம் 2வது ஞாயிறில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள வல்லமையுள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வந்திருக்கிறோம். இந்த தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுப்போம். இந்த 3 நாள்களாக இறைவன் நம்மோடு பேசி இருக்கிறார், நம்முடைய உள்ளங்களையெல்லாம் தொட்டிருக்கிறார், நமக்கு ஆசிரை வாரி வழங்கி இருக்கிறார், சாபங்களிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு இந்த இனிய இறை அனுபவத்திற்காக நன்றி சொல்லுவோம். மேலும் இந்த 3 நாள் தவக்கால தியானம் நல்ல முறையில் நடப்பெற உதவிய நம்முடைய பாசமிகு தந்தை அருள்மணி அவருடைய கருத்துகளுக்காகவும் இறைவன் அவருக்கு நற்சுகத்தை வழங்கி கண்ணின் மணி போல பாதுகாக்க பராமரிக்க நாம் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். மேலுமாக அவரோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய சகோதரிலக் அவர்களுக்கும் இறைவன் நற்சுகத்தை வழங்கும்படியாகவும் அவருடைய கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த 3 நாள் தியானம் நல்ல முறையில் நடைபெற பல்வேறு நல்ல உள்ளங்கள் உதவி இருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள், துணை இருந்திருக்கிறார்கள், உபயம் செய்திருக்கிறார்கள், பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்கிற இந்த வேளையில் அவருடைய கருத்துக்களை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். நம்முடைய பங்கை நமது ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் தோண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரமில்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலுமாக நாளை முதல் அரசு பொதுத்திறனை துவங்க இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காகவும், அதைத் தொடர்ந்து அரசு பொதுத்திறனை எழுதி இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காகவும், ஏற்கனவே எழுதி கொண்டிருக்கக்கூடிய 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காகவும் இந்த பலியை நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் ஞானத்தையும் நினைவாற்றலையும் அறிவையும் கொடுத்து நல்ல முறையில் தேர்வுகளை எல்லாம் எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறக்கூடிய அருளை இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் நிரம்ப தரும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக லில்லி தெரேசா, பாலசாமி, ரீட்டா கார்மேலோ, டேனியல் தாமஸ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஆண்டனி ராஜ், ஜூலியானா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ரோஜ், அனிதா, வெரோனிகா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், தேவகி, பாஸ்கர் குடும்பம் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோனி செல்வராஜ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், தேவகுமாரன், ஆரோக்கியமேரி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அமல்ராஜ், லோகேஷ், மேர்லின், செல்சியா இறையாசீர் வேண்டியும், அனிதா, கண்ணன் 25வது ஆண்டு திருமண நாளை சிறப்பிக்கிறார்கள் நன்றி திருப்பலியாகவும், எட்வின், வினோதினி புதிய வீடு வாங்கியதற்கு நன்றி திருப்பலியாகவும், மரியம்மா 3வது ஆண்டு நினைவு நாளையும், மேலுமாக குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மரிய ஜோசப் 21வது ஆண்டு பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார் நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் வேண்டியும், ஆரோக்கியநாதன் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், பிரான்சிஸ் சேவியர், செலின் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், சாலமன் திருமணம் நடைபெற வேண்டியும், ஆகாஷ் மனநிலை குணம் பெற வேண்டியும், சார்லஸ் அகஸ்டின் குடும்பத்தில் ஆசீர் வேண்டியும், ஸ்வேதாவிற்கு குழந்தை வரம் வேண்டியும், சிங்கராயன், செலின் மேரி, பிரைசி நன்றி திருப்பலியாகவும், ஜான் பால், பிரின்சி, மீரா, ஆரிக் நன்றி திருப்பலியாகவும், வின்சி, பிரீதா,
கிருபானந்தன் நன்றி திருப்பலியாகவும், கெவின் மாசில் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், சேவியர், ஜூடித், மாசிலா மணி, உத்திரிய மேரி, ஜான் மெரினா, பவுல்ராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், ஆரோக்கியராஜ், ஜோஸ்பின் பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர வேண்டியும், பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும், விஜய் ஆண்டனி 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், ராஜாமணி, மேரி கனகராஜம், ரூபன், நிதிஷா, அர்ஜுன்ராஜ், ரூபி, ஜோனா கிறிஸ்ட் நன்றி திருப்பலியாகவும், லில்லி திரேசா உடல்நலம் பெற வேண்டியும், பிரின்சி 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், அக்ஷயா தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றி திருப்பலியாகவும், பெஞ்சமின் சுந்தர், மரியா, காட்வின் வில்லியம், மர்லின் ரோஸ் நன்றி திருப்பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், CA லூதுசாமி, ஜோஸ்பின் ரீட்டா, குழந்தைராஜ் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், மரிய இக்னேஷியஸ் ஜெரோம், செல்வி ஜோஸ்பின், ஜென்சி ஜோயல், அம்ப்ரோசியா நன்றி திருப்பலியாகவும், சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், உத்திரி நிலையில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், ஞானசீலி, சந்தோஷ், டயானா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், வனிதா, ஜோனு, டியோ தேவ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும், காணிக்கை மேரி உடல் சுகம் பெற வேண்டியும், பால்ராஜ் மனம் மாற்றம் பெற வேண்டியும், அரசாங்க தேர்வு எழுதும் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வுகளை எழுத வேண்டியும், சங்கீதா மேரி, சாமி கண்ணு, டில்லி பாய், தனபால் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், சவரிமுத்து, மார்கரேட் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், சவரிமுத்து, மார்கரேட் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், ஜார்ஜ், ஃபாத்திமா, திரேசா, டிடி, திவ்யா குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், லீமா ரோஸ், மாலா இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், ஜெர்லின் ரோஸ், ஜெயராஜ், கரோலின் கலைமணி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ராபின், ஏஞ்சலின் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பெர்க்மான்ஸ், மேரி கிறிஸ்டினா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், அருள் சகோதரி ஜூலி மில்ட்ரட் நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜீவன், கிங்ஸ்டன் அரசு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், ஸ்டெல்லா, ஜான்சி, மரிய ஜோஷ்வா, இனியன் உடல் சுகம் வேண்டியும், வைலட், ஜேக்கப் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ரிச்சர்ட் கிரைஸ்ட், மேரி ஜோதி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், உடல் சுகம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பால் கனகராஜ், வியாகுல மேரி, ஜெயபாலன், அனிதா மார்கரெட், ஜோஸ் மரி ரிதேஷ், ஜமுனா ராணி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டியும், நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், ஜெஸ்லின் மரியா 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், ரதீஷ், ஆஷா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சிரோன் மணி குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மார்சலின், குணசேகரன், லியோ ஜாய்ஸ், மிதுன் ஆண்டோ குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றி திருப்பலியாகவும், ரெக்ஸலின், பரிமலா குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜெசிந்தா குடும்பம் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜூலியா, நிக்சன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆரோக்கியராஜ், அமலா, ஆஸ்டின், ஆலன் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ஷீலா, சவரிமுத்து குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், சாந்தி, டோம்னிக் உடல் சுகம் பெற வேண்டியும், ஜெஃப்ரினா, பிரான்சிஸ்கா இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், பிலோமினா நன்றி திருப்பலியாகவும், கவிதா, கௌதம் இறைப்பற்றில் வளர வேண்டியும், பிரான்சிஸ் சேவியர், கிருபாராணி, டயானா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், திலீப் குமார், வெரோனிகா, பெர்னிதா, நிக்கில், அந்தோனி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் இந்த பின்வரும் மாணவிகளுக்காக நாம் சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். ஹேமாவதி, சோபனா, தனிஷ்டி, தனிஷ்டி, கோடீஸ்வரி, கீர்த்தனா, ஜான்சி, மோனிஷா, ஜீவிதா, ஆயிசான், சித்திகா, டில்லி ராணி, சகானா, சஞ்சனா, ஷாலினி, சாதனா, பூஜா, நிஷா, கீர்த்திகா, ஷாலினி, அஞ்சனா, தீன சௌந்தரி, பத்மஸ்ரீ, பவித்ரா, யோகலட்சுமி, ரூபிகா, சகானா, கீர்த்திகா, தர்ஷினி, ஸ்ரீ, அபிநயா, எலிசபெத், வினோதினி, ஸ்வேதா, ஸ்ரீமதி, ஆராதனா, நிகாரிகா, ராகவி, யாசினி, தேஜஸ்வினி, பவானி,
தனுஸ்ரீ, ஷாலினி, ஸ்ரீலேகா, ஸ்ருதிகா, பிரியதர்ஷினி, டாஃப்னி, ஆராதனா, துஷிதா, கனிஷ்கா, கீர்த்தனா, சஞ்சனா, சாதனா, யோகஸ்ரீ, இந்த பிள்ளைகளையெல்லாம் இறைவன் தூயாவில் ஆட்கொண்டு நல்ல முறையில் தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டி நாம் இறைவேண்டல் செய்வோம். பிரேம், லாவண்யா குடும்ப நன்றி திருப்பலியாகவும், இம்மானுவேல், லில்லி புஷ்பம், லாரன்ஸ், நான்சி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், வில்லியம்ஸ், பிரைட்டா, தேவகுமாரி நன்றி திருப்பலியாகவும், செபாஸ்டின் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டியும், லோயோலா அகாடமி சிபிஎஸ்இ மாணவ மாணவிகள் அரசு தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற வேண்டியும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக இந்த வல்லமையுள்ள கல்வாரி பலியில், உயிருள்ள பலியில் நாம் சிறப்பாக வேண்டி இணைவோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாயாக. எபிரேயர் 10:26. எபிரேயர் 10:26 என்ன தெரியுமா? ஒருவர் தன் பாவத்தில் வேண்டுமென்றே நிலைத்திருந்தால் அவருக்கு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. அதாவது என்ன அர்த்தம்? வேணும்னே பாவம் செய்யறது, பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்யறது, பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நிலைச்சிருக்கிறது, அப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவங்க பாவ அறிக்கை செய்தாகணும், அந்த பாவத்தை கைவிட்டாகணும் அப்படின்னு எபிரேயர் 10:26. இந்த மாதிரி வேணும்னே பாவம் செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு போட்டுருக்கு தெரியுமா பைபிளில்? அவர்கள் இயேசுவையே காலால் எட்டி மிதிப்பதற்கு சமம்னு போட்டிருக்கு. இயேசுவையே காலால் எட்டி மிதிப்பதற்கு சமம். தன்னை பரிசுத்தப்படுத்திய இரத்தத்தையே தீட்டு என்று சொல்வதற்கு சமம். மூணாவது, அந்த பரிசுத்த ஆவியானவரையே பழிப்பதற்கு சமம். போய் படிச்சு பாருங்க, எபிரேயர் 10:26 இருக்கு. பரிசுத்த ஆவியானவரையே பழிப்பதற்கு சமம். யாரு? வேணும்னே பாவம் செய்றவன். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இனிமேலாவது வேண்டுமென்றே பாவத்தில் நிலைத்திருக்கிற அந்த கேடுகட்ட பாவத்திலிருந்து நான் வெளியே வந்து உமக்கு உகந்த மகனாக மகளாக நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எல்லாமுள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும். இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ நானும் ஊரை பனிதனினும் வெண்மையாவே.
உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினாரின் மேல் தெளிப்பி. ஆண்டவரே நான் தூய்மையாவேன், நீரே என்னை கழுவ நானும் ஊரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியிலே இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிற்கும் உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன் அன்புதான் என்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. உன் சொந்தமாக்கவே மார்போடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. தெய்வம் தானே என்ன உன்னதம், இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன்.
ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உன் தோளினேற்றதை உணரவில்லையே. ஆழ்மனத்தின் துக்கபாரமெல்லாம் உன் தோளினேற்றதை உணரவில்லையே. தன்னம் தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னம் தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என் அடைக்கலம். சேர்ந்து பாடுவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 8-10 முடிய. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேவுக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும் ஆக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் கூப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இந்த தியானத்தினுடைய கன்க்ளூஷன் மெசேஜ் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். பிரியமானவர்களே, மனமாற்றம்தான் உருமாற்றத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி தான் காலையில் ஆரம்பித்தேன். மனமாற்றம்னா என்ன? யூத மதத்தின்படி மனமாற்றம் என்பது திரும்பி வருதல் என்று பொருளாகும். மனமாற்றம்னா என்ன? திரும்பி வருதல். அதற்கு எபிரேயத்தில் டெஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது என்னது? டெஷுவா. TSHUVA. டெஷுவா. டெஷுவா அப்படின்னா திரும்பி வருதல். யூத மதம் பாவம் என்றால் தன்னுடைய பழைய இயல்பை இழப்பது என்று சொல்கிறது. Debasement of man's proper nature. Debasement of one's original nature. Debasement அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் எனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற இயல்பை இழப்பது. என்ன இயல்பு? கடவுள் இயல்பு. அவர் நம்மை அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைத்தார். நாம் பாவம் செய்யும் பொழுது அவருடைய உருவை, அவருடைய சாயலை நாம் இழக்கிறோம். அதுதான் டிபேஸ்மெண்ட், அதுதான் பாவம் என்று யூத மதம் சொல்கிறது. நான் பாவ அறிக்கை செய்யும் பொழுது நான் திரும்ப கடவுளுடைய இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். எடுத்துக்காட்டு சொல்லவா? ஊதாரி மைந்தன் என்ன பண்றான்? அப்பாவை விட்டுட்டு போறான். எப்படி? அப்பாவை விட்டுட்டு போறான். அந்த காலத்துல அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்து கேட்கக்கூடாது. அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்து கேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா நீ செத்து போன்னு அர்த்தம். அப்பா நீ எனக்கு வேணான்னு அர்த்தம். அவன் அங்க போய் தாறுமாறான வாழ்க்கை. அங்கு ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது இல்லையா? அங்கு ஒரு பஞ்சம். பிரியமானவர்களே, அது என்ன பஞ்சம்? ஆமோஸ் 8:11 பதில் இருக்கு. ஆமோஸ் 8:11 அதுல என்ன தெரியுமா இருக்கு? நானே பஞ்சத்தை வர செய்வேன். ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நானே பஞ்சத்தை வர செய்வேன். அது உணவு கிடைக்காத பஞ்சம் அல்ல, அது தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் அல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அப்படியே இருக்கு பைபிள்ல. ஆமோஸ் 8:11 பாருங்க இல்லையா? என்ன பஞ்சம்? ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அப்ப அந்த ஊதாரி மைந்தனுக்கு ஒரு பஞ்சம் வந்துச்சுல, அது என்ன பஞ்சம்?
வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அப்ப அவன் என்ன பண்ணா, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தங்கிட்ட அண்டி பிழைக்க சென்றான். ஒரு ராஜாவுடைய பையன் ஒரு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட அண்டி பிழைக்க சென்றான். அது வேற ஒண்ணு இல்லை, சாத்தானிடம் அண்டி பிழைக்க சென்றான் என்றுதான் அர்த்தம். ஏன்னா அப்பா இருக்கிற ஊர்ல வளமை செழுமை எல்லாம் இருக்கு, அங்க வெறும் பஞ்சம். எங்க? சாத்தான் இருக்கிற இடத்துல பஞ்சம், சாத்தான் இருக்கிற இடத்துல சண்டை, சாத்தான் இருக்கிற இடத்துல கஷ்டம், சாத்தான் இருக்கிற இடத்துல துன்பம். புரியுதா? அப்ப நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ணணும். அந்த சாத்தான் என்ன பண்ணா, பன்னி மேய்க்க அனுப்பினான். பன்றிகள் தின்னும் நெற்று கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அழுகுறான், ஐயோ என் தந்தையின் இல்லத்தில் பணியாளர்கள் கூட நல்ல உணவை உண்கிறார்களே, வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு, நான் அவரோட புள்ள இல்லையா, எனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, நான் பசியால் சாகிறேனே. அப்பதான் உணர்ந்து அங்கிருந்து திரும்ப ஓடி வரான். என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டே ஓடி வரான்? அப்பா, நான் உமக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்தேன், இனிமேல் உம் மகன் எனப்பட சொல்ல தகுதியற்றவன், உம் வேலையாட்களில் ஒருவனாக என்னை சேர்த்துக்கொள்ளும் நான் சொல்லுவேன்னு ஜபத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வரான். நம்ம ஊர் ஆறுங்களா பாவ சங்கீர்த்தனம் போகும்போது உத்தம மனசாவ மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போயிருப்பீங்க. கரெக்டா? பாதி பேர் மறந்துருப்பீங்க. அங்கே போய் சர்வேஸ்வர சாமி மறந்துச்சு சாமி, அவரும் போய் தொலை, ஒரு பறை ஒரு அரு ஒரு திரி அப்படி சொல்லி அனுப்பிச்சிருப்பார் இல்லை இல்லையா? அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான், மனத்துயர் மன்றாட்ட மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வரான். அவன் அங்கே வரான், அப்பா ஓடி போய், மகனே ஏன் குளிக்காம வந்துட்டேன்லாம் கேட்கவே இல்லை. அப்பா என்ன பண்ணாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். முத்தம் என்பது சமாதான முத்தம். 1 பேதுருல இருக்கு. என்னது? சமாதான முத்தம். முதல்ல ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, தன்னிடம் திரும்பி வருகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொன்ன இந்த திருப்பலியில நம்ம சமாதானத்தை பகிர்ந்துக்க போறோம். ஏனென்றால் மனம் திரும்பி வந்தால் கிடைக்கிற முதல் கிஃப்ட் சமாதானம் தான். நம்ம அதை தான் கேட்குறோம். ஃபாதர், காசு பணம்லாம் வேணாம் ஃபாதர், என் குடும்பத்துக்கு நிம்மதி இருந்தால் போதும் ஃபாதர். அப்படிதான் இங்கே இருக்கிற 99% கேட்பாங்க. கரெக்டா? நிம்மதியாக இருக்கணும், கூழோ கஞ்சியோ சண்டை இல்லாத நிம்மதியாக சமாதானமாக குடிக்கணும் ஃபாதர். அப்படி தானே சொல்லியிருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? நான் நிறைய பேர் அப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ முதல் தேவை என்ன? சமாதானம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி வர பிள்ளைக்கு முதல்ல சமாதானம் கொடுக்குறாரு. ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணுறாரு? ஆடை. என்ன கொடுக்குறாரு? ஆடை. ஏன் ஆடை? அது தூய ஆவி என்னும் ஆடை. மனம் திரும்பி வந்தா ஆண்டவர் கொடுக்கிற ஆடை என்னது? தூய ஆவி என்னும் ஆடை. திருவெளிப்பாடு 7:14. தூய ஆவி என்னும் ஆடை, வெண்ணிற ஆடை, அபிஷேக ஆடை. ஏன்னா இந்த ஆடை, தூய ஆவியானவர் ஆடை இருந்தால் சாத்தான் பக்கத்துல வரமாட்டான். சாத்தான் ஒரு பயந்தாங்கோலி. சாத்தான் ஒரு பயந்தாங்கோலி. நம்ம போய் அவனை பார்த்து பயப்படுறோம். அதிலும் குறிப்பா சண்டே அன்னைக்கு கறி வாங்கிட்டு கல்லறை பக்கமா வந்துடாத, பின்னாடியே வந்துடும். இவர் என்ன கறி வாங்கிட்டு போனாரு அவருக்கு தெரியும் ஏற்கனவே. ஐயோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரிலாம்? இல்லை, கறி வாங்கிட்டு சுடுகாட்டு பக்கமா வரக்கூடாது, ரோட்டு பக்கமா வரலாம். ஆனால் சுடுகாட்டு பக்கமா வந்தால் மட்டும்தான் பேய் வரும். அப்படிதானம்மா? உங்களுக்கு உண்மை தெரியுமா? அவன் ஒரு பயந்தாங்கோலி. யாரு? சாத்தான் ஒரு பயந்தாங்கோலி. ஒரு வடிவேலு காமெடி உங்களுக்கு தெரியும், டீ கடை காமெடி. ஒருத்தன் புதுசா டீ கடை போட்டிருப்பான். வடிவேலும் அவனுடைய 2 நண்பர்களும் போய் ஒரு பெரிய அலப்பறை பண்ணுவாங்க. வேன்னு போட்டு டமால் டமால் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு திபு திபுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. உடனே கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்பான், என்ன தலைவரே ஒரு பெரிய அலப்பறை பண்ணிட்டு இப்படி வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்களே? அதுக்கு வடிவேல் சொல்வாரு, டேய் இப்படிதான் பலருடைய பவர் தெரியாம நம்ம மோதி சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டோம். இப்ப நம்ம பண்ண அலப்பறையை பார்த்து அந்த டீ கடைக்காரன் பயந்து ஷட்டரை இழுத்து மூடிட்டு ஓடினானா இன்னையிலிருந்து அவன் நமக்கு அடிமை.
நம்ம பண்ண அலப்பறைய பார்த்ததுக்கு அப்புறமும் பயப்படாம கட்டையை தூக்கிட்டு நம்மளை அடிக்க வந்தானா நாம அவனுக்கு அடிமை. அவன் வாரானா போறானான்னு போய் பாரு. கரெக்டா? அவன் எட்டி பார்ப்பான். அவன் ஷட்டரை மூடிட்டு வேட்டி எடுத்து தலையில மூடிட்டு ஓடுவான். உடனே வடிவேல் கத்துவான், டாய் நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா, அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை பிடிக்கடா. அதான் சாத்தான். சாத்தான் வந்து ஒரு பயமுறுத்துவான். நம்ம பயப்படாம, டாய் இறை வசனத்தாலே உன்னை அடிச்சு கொன்னுருவேன் அப்படின்னா நம்மளை விட்டு ஓடிடுவான் அவன். நம்ம பயந்துட்டோம், அவனுக்கு அடிமையாயிடுவோம். இப்ப புரியுதுங்களா? அவன் ஒரு பயந்தாங்கோலி, சாத்தான் ஒரு பயந்தாங்கோலி. பரிசுத்த ஆவியை இறைவன் ஏன் கொடுக்கிறாரு? சாத்தானை அடிக்கிறதுக்காக கொடுக்கிறார். புரியுதுங்களா? தூய ஆவி என்னும் போர்வாளை ஆண்டவர் கொடுக்கிறார். எபேசியர் 6:17 தூய ஆவி என்னும் போர்வாள். இதை வச்சுதான் சாத்தான் அடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நாளே சொன்னேன் இல்லையா? இறை வசனத்தை வச்சுதான் அடிக்க முடியும். இறை வார்த்தை என்னும் போர்வாளை தூய ஆவியானவர் கொடுக்கிறார். ஓகே, அடுத்தது அப்பா என்ன தரார் பையனுக்கு? மோதிரம் இல்லையா? தொடக்க நூல் 41-42 41வது அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் மன்னன் யோசேப்பு கையில கணையாழி போடுவான். என்னது? கணையாழி வேற, மோதிரம் வேற. கணையாழினா சிக்னட் ரிங், முத்திரை மோதிரம். என்ன மோதிரம்? முத்திரை மோதிரம், அதிகார மோதிரம். நீ இனிமே என் வேலைக்காரன் இல்லப்பா, நீ மறுபடியும் என் புள்ள, என்கிட்ட வந்துட்ட, நீ என் புள்ள. ஆண்டவர் சொல்றார் பாத்தீங்களா? நீ ஏன் புள்ள. அவன் கேட்கறான், என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்கப்பா. அப்பா சொன்னார், வேலைக்காரன் இல்லை, நீ என் புள்ள இல்லையா? அது மட்டும் இல்ல, காலில் செருப்பு போடு. காலில் செருப்பு போடு. செருப்புனா என்ன? நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை அப்படின்னு எபேசியர் 6வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கும். நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையாகிய காலணியை அணிந்து கொள். சமாதானம் கொடுக்கிறாரு, பரிசுத்தாவியை கொடுக்கிறாரு, பிள்ளைக்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறாரு, நற்செய்தி அறிவிக்கிற அதிகாரம் கொடுக்கிறாரு, கடைசியில திருவிருந்தையே விருந்தாக கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. செய்யறாருல. பிரியமானவர்களே, இதுதான் மனமாற்றம். There are two kinds of repentance. பைபிள் இருக்கு. 2 கொரிந்தியர் 7:9. 2 கொரிந்தியர் 7:9 என்ன தெரியுமா இருக்கு? உலகத்தனமான மனமாற்றம், கடவுளுக்கு உகந்த மனமாற்றம். 2 இருக்கு. அது என்ன உலகத்தனமான மனமாற்றம்? ஐம் சாரி, தப்பு பண்ணிட்டேன், சாரி. கொஞ்சம் கூட மன வருத்தம் இல்லாம சாரி கேட்கறது. பாவ சங்கீர்த்தத்தில் போய் இப்பொழுது சொன்ன பாவங்களுக்காகும், மறந்து போன பாவங்களுக்காகும். ஏன் மறந்த? மறக்க கூடாது. ஏன்னா சில பாவத்தை எனக்கு சொல்ல பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மறந்து போன பாவங்கள்ன்ற வார்த்தைக்குள்ள ஒளிச்சிட்டேன். அதை ஒளிச்சு வச்சுட்டேன். எல்லாம் சேர்ந்து வந்துடும்ல, வராது. இந்த மறந்து போய் சொன்னாலாம் வராது, லிஸ்ட்ல வராது. அதை மறுபடியும் உட்கார்ந்து ரீகால் பண்ணி போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்க, சரியா? இந்த மறைக்கிற வேலையெல்லாம் கூடாது. சில பேர் பங்கு தந்தையர்கிட்ட போவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது? உங்களை நான் திட்டினேன், அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் வெளியிலிருந்து ஃபாதர்களை வர வைக்கிறது பங்கு தந்தையர்கள். நம்ம மக்கள் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, அங்கேயாவது போய் சொல்லுங்க அப்படின்னு. இது வந்து உலகத்தனமான மனமாற்றம். கடவுளுக்கு இது பிடிக்காது. கடவுளுக்கு உகந்த மனமாற்றம்னு ஒன்று இருக்கு, பைபிள்ல போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 7:9 போட்டிருக்கு. அது என்ன கடவுளுக்கு உகந்த மனமாற்றம்? என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கிய மனமாற்றம். ஐம் சாரின்னு சொன்னா பத்தாது. இனிமே நான் வாழ போற வாழ்க்கையில நான் பழைய பாவத்தை செய்யாம வாழ்ற வாழ்க்கை தான் கடவுளுக்கு உகந்த மனமாற்றம். போதுமா? இவ்வளவு நாள் குடிச்சுக்கிட்டு இருந்தேன், இனிமே குடிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இவ்வளவு நாள் கெட்ட வார்த்தை பேசினேன், இனிமே கெட்ட வார்த்தை பேசாம முயற்சி செய்யறது மட்டும் இல்ல, கெட்ட வார்த்தை பேசவே மாட்டேன். அதுக்கான அந்த சூழலையே நான் அனுமதிக்க மாட்டேன். பார்த்தீங்களா? இதுதான் கடவுளுக்கு உகந்த மனமாற்றம். போன வருஷம் சொன்ன அதே லிஸ்ட் தான் இந்த வருஷமும்.
பொய் சொன்னேன், திருடினேன், திட்டினேன், கெட்ட வார்த்தை பேசினேன், அதையே திரும்ப திரும்ப சொல்றது, மன்னிப்பே கிடைக்காது. புரியுதுங்களா? எப்போ மன்னிப்பு கிடைக்கும்? என்னுடைய வாழ்க்கை மாறணும். இயேசு உருமாற்றம் அடைந்தார்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு, நீ மனமாற்றம் அடைந்தாலே உருமாற்றம் அடைந்து விடுவாய். போதுமா? எப்படி? மனமாற்றம் அடைந்தால் உருமாற்றம் அடைவாய். மனமாற்றம் தான் இந்த தவக்காலத்தினுடைய நோக்கம். மனமாற்றம் தான் இந்த தவக்காலத்தின் நோக்கம். சும்மா சம்பிரதாயத்துக்காக சாப்பிட மாட்டேன், கறியை தொட மாட்டேன். இதுல இன்னொரு புது ட்ரெண்ட் ஒன்று இருக்கு, தவக்கால திரு யாத்திரை. இல்ல போலையா? நல்ல வேலை. ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா? 10 பஸ் புக் பண்ணிடுவாங்க, எல்லாம் அப்படியே ஒரே குஜாலமா. அதுவும் தவக்காலத்துல பிக்னிக் மோடுக்கு போயிடுவாங்க எல்லாரும். என்ன மோடு? பிக்னிக் மோடு. ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லி வச்சிரும், ஏய் நம்ம அந்த சீட்டை பிடிச்சி வச்சிரு, அந்த சீட்டை பிடிச்சி வச்சிரு இல்லையா? அன்பியம், ஒவ்வொரு அன்பியத்துக்கும் ஒரு ஸ்தலம். அவங்க போய் அங்கே இறங்குவாங்க. அந்த முதல் சர்ச்சில் இறங்கின உடனே அந்த முதல் அன்பியம் போய், முதல் நிலை ஏசு தீர்ப்பிடப்படுகிறார், திவ்ய இயேசுவை ஆராதித்த பணிக்கு மக்கள் நன்றி இருந்த தோத்திரம் தேய்கிறோம், அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது 5வது பஸ் எல்லாம் இறங்கும். இப்போதான் அப்புறம் தான் 6வது பஸ் இறங்கும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். 10வது பஸ் அப்பதான் இறங்கும். முடிஞ்சிச்சிரி, மறுபடியும் வாடி பஸ்ல ஏறிடலாம். இதுக்கு பேர் என்னது? தவக்கால திரு யாத்திரை. அப்படிதானே? ஐயோ ஐயோ, எங்க பேராயர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இந்த பிக்னிக் போற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா தொலைச்சு போடுவேன்னு எங்க பேராயர் சொல்லிட்டாரு. திரு யாத்திரையா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிக்னிக் மோடு, அதுவும் தவக்காலத்துல. இப்ப தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். அதை விட்டுட்டு ஏதோ சம்பிரதாயமா எல்லாத்தையும் செய்யறோம் இல்லையா? அப்படி இல்லாம இந்த 3 நாள் ஆண்டவர் என் கண்களை திறந்தார். அப்பா இவ்வளவு இருக்கா பைபிள்ல? பாலைவனத்தின் சாபம், மரத்தின் சாபம், திருச்சட்டத்தின் சாபம் எல்லாத்தையும் உடைச்சு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. எங்க வீட்டுல வந்து எங்க ஆண்டவர் தங்குறாரு. என்ன பிடிச்சிருக்கிற கேடு மறைஞ்சிருச்சு, என் பழைய பாவம் சாபம் வேணாம் அப்படின்றார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அந்த சந்தோஷம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு தான் இந்த தியானம். வசனம், ஒரே ஒரு வசனத்தோட நான் நிறைவு செய்யறேன். எசாயா 43 வசனம் 18-19. எசாயா 43 வசனம் 18-19 என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், கவனிங்களேன், நீங்க வாசிக்க வேண்டாம், கவனிங்க, என்ன கவனிங்க, போதும், வாசிச்சதெல்லாம் போதும். நான் ஒரு 100 வசனமாக சொல்லி, அதுக்கு மேல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல எப்போ எத்தனை சொன்னேன்னு இல்லையா? அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? பழையவற்றை மறந்து விடுங்கள். என்ன போட்டிருக்கு? மறப்பீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? மண்டை ஆடாது, எனக்கு தெரியும். பழையவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி சற்றும் சிந்திக்காதீர்கள். பழச மறந்துரு, அந்த பழச பத்தி யோசிக்காத, பேசாத. இந்த தியானத்தோட அந்த பழசெல்லாம் போயிடணும். செய்வீங்களா? செய்வீங்களா? கடவுளே, எனக்கு தெரியாது, அவருக்கு நல்லா தெரியும். நான் கேட்டு போயிடுவேன். அவர் பார்க்கிறாரு, அவருக்கு தெரியும். சும்மா ரீல் விடக்கூடாது இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? பழசை மறந்துடுங்க, அதை பத்தி பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. அப்படி செஞ்சா இயேசு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழைய ஏற்பாடுல போய் படிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் புதிய செயலை ஒன்றை நான் துவங்கி விட்டேன். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. நீ பழச மறக்கிறதுக்கு ரெடி, அதை பத்தி பேச மாட்டேன், யோசிக்க மாட்டேன், நீ ரெடி ஆயிட்டா உன் வாழ்க்கையில நான் புது ஆசீர்வாதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். புது ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்காது? பழச பேசுறவங்களுக்கும் பழச பத்தி யோசிக்கிறவங்களுக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இந்த தவக்காலத்துல ஆண்டவர் ஒரு புதிய செயல் ஒன்றை என் வாழ்க்கையில் துவங்கி விட்டார். அது ஒரு ஆசீர்வாதமான செயல். அது யாருக்கு கிடைக்கும்? பழசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமே ஒரு புதிய அருளின் வாழ்வை வாழுகிற பிள்ளைகளுக்கு இறைவன் அந்த புதிய ஆசீர்வாதத்தை இன்று இந்த திருப்பலியில் மட்டுமல்ல, இனி வருகிற நாட்களில் கொடுக்கிறார். ஆமென், 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 ஆமென். எழுந்து நின்று, வேண்டாம் காலை சொல்லிட்டோம்ல,
காணிக்கை பாடல். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சேர்ந்து பாடுங்க எல்லாருமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கரங்களிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி கரங்களை தட்டி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வெளியில் இருக்கிறவங்களும் தயவு செய்து முழந்தால் படியிடுங்கள். மிகவும் வயதானவர்கள், மிகவும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் அமர்ந்து கொள்ளலாம் அல்லது நின்று கொள்ளலாம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்த வரமருள்ள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நின்னுங்க. ஒருவேளை குடும்பமா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் கைகளை எல்லாம் பிடிச்சுக்கோங்க. குடும்பமா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நண்பர்கள் இருந்தாலும் நண்பர்கள் கையை பிடிச்சுக்கோங்க. தெரிந்தவர்கள், தெரியாதவங்க கையெல்லாம் பிடிச்சிக்காதீங்க இல்லையா? ஸோ குடும்பம், நண்பர்கள், தெரிந்தவர்கள் அப்படி கையெல்லாம் பிடிச்சிக்கோங்க. நல்லா கையை நல்லா உயர்த்தி பிடிங்க. அப்படி எல்லாரும், ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நாங்கள் இன்னைக்கு வேண்டுவதை போல மறைந்து மகிழ்ச்சியாக சமாதானமாக நாங்கள் எல்லாரும் மாறணும்னு சொல்லி இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். பங்கு தந்தையர்களாகி நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக, எங்களுடைய பணிக்காக, அருட்சகோதரிகளின் பணிகளுக்காக ஜெபிக்க நான் உங்களை அழைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே, போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இயேசு பிறந்த பொழுது முதலாக இடையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதர்கள் ஒரு பாடல் பாடினார்கள். விண்ணுலகில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே ஆண்டவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக. அதான் பதில். யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இயேசு தர சமாதானம் கிடைக்கும். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இயேசு தருகிற சமாதானம் கிடைக்காது. இப்போ புரியுதா? பூசை முடிஞ்சு ஏன் சண்டை போட்டாங்க, திருப்பலி முடிஞ்சு வீட்டில் போய் ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு இப்போ புரியுதா? ஏனென்றால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் இயேசு தர சமாதானம் கிடைக்கும். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் இயேசு தர சமாதானம் கிடைக்காது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, திருப்பலி முடிஞ்ச உடனே வெளியில போய் பார்க்கிற நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகளையும் சந்தித்து அவங்களுக்கு நீங்க சமாதானம் சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? நேரா டீ கடைக்கு போயிடக்கூடாது இல்லையா? டீ கடைக்கு போகாம முதல்ல என்ன பண்ணணும், பார்க்குற எல்லாருக்கும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நண்பர் இல்லை, எல்லாருக்கும் நீங்க ஒரு புன்னகையோடு பார்த்து அவங்களுக்கு ஒரு சமாதானம் சொல்லிட்டு அப்புறமா அப்புறம் தான் டீ பிரேக்குக்கு போகணும். ஓகேங்களா? அவ்வளோதான். அங்கே தான் நம்ம சமாதானம் சொல்ல போகிறோம். இங்கே இல்லை, வெளியில் போய் தான் சமாதானம் சொல்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகிறவர். இன்று நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுத்திருக்கிற கடவுள். இவருடைய திருவிருந்திற்கு நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தினமொரு வர வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீட்டினாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வர வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீட்டினாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினமொரு வர வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீட்டினாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கருந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கருந்திட காத்திருந்தேன். இனி இறைவார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி குறையில்லா நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே.
வர வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உள்ளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உள்ளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேக மழை பொழிவது போல், நிலவு மொழி தருவது போல். பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேக மழை பொழிவது போல், நிலவு மொழி தருவது போல். இனி இரக்கத்தால் இறைமகனாய், நீதியாய் பண்பாளனாய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உள்ளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறை வார்த்தை விதையாகி, இறைவாழ்வு பயிராகி, குறையில்லா நிறைவாழ்வு நிறைவாக தினம் பெறவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீரே. உம் அன்பார்ந்த மகனுக்கு செவி சாய்த்து அவர் வார்த்தையின்படி வாழ்ந்து நீர் எங்களுக்காக பெற்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்றியுடன் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருவழிபாட்டு ஆண்டின் தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த அன்பியும் குழந்தை இயேசு அன்பியும், வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித அந்தோணியார் அன்பி இறை மக்கள். சென்ற வார பங்கு ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 25,344. நம்முடைய தலைமை ஆலயத்தில் தவ நாள்களில் தினமும் சிறப்பு ஆராதனை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்று வருகிறது. இந்த வாரம் நற்கருணை ஆராதனையை சிறப்பிப்போர் நாளை திங்கள் அன்று புனித ஆரோக்கிய மாதா அன்பிய இறை குடும்பங்கள், செவ்வாயன்று புனித அருளானந்தர் அன்பியும், புதன்கிழமை புனித தேவ சகாய அன்பியும், வியாழன் அன்று புனித குரியாக்கோஸ் அன்பியும், சனிக்கிழமை புனித லொயோலா இஞ்ஞாசியர் அன்பு இறை மக்கள் சிறப்பிப்பார்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். நீங்களும் தவறாமல் இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனையில் தொடர்ந்து 40 நாளும் பங்கெடுத்து சிறப்பு ஆசிரியருக்காக நீங்கள் இறைவனுடைய தொடுதலை பெற்று அனுபவிக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் புதன் அன்று சிறப்பு திருச்சிலுவை பாதை நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும். சிறப்பிக்கும் அன்பியங்கள் புனித அமலோற்போ மாதா மற்றும் புனித தொன்போஸ்கோ அன்பியங்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். எனவே வருகிற புதன்கிழமை மாதத்தினுடைய முதல் புதன் அன்று சிறப்பு திருச்சிலுவை பாதையானது நடைபெறும். தேர் பவனியானது நடைபெறாது. 6 மணிக்கு திருச்சிலுவை பாதையானது நடைபெறும். பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். வரும் வெள்ளி அன்று திருச்சிலுவை பாதை கல்வாரி திருமலையில் மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். சிறப்பிக்கும் அன்பியங்கள் புனித தோமையார் மற்றும் புனித மழைமலை மாதா அன்பி இறை குடும்பங்கள். தகுந்த தயாரிப்போடு பயிற்சியோடு சிறப்பிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். வரும் செவ்வாய் அன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய் என்பதால் ரயில்வே குடியிருப்பு புனித அந்தோணியா சிற்றாலயத்தில் பகல் 10:30 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் சிறப்பு திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். பள்ளிக்கூட தேர் புனித அந்தோணியா சிற்றாலயத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, திருப்பலி நடைபெறும். பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். வரும் சனி அன்று மாதத்தினுடைய முதல் சனி என்பதால் நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித மரியாயின் சேனையினர் அனைவரும் தவறாமல் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய தலைமை ஆலயத்திற்கென்று செய்தி மடலை புனித யோசேப்பு தலைமை ஆலய அருள் மலர் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறோம். இம்மாத அருள் மலர் தயாராக உள்ளது. திருப்பலி முடிந்து நீங்கள் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது குடும்பத்திற்கு ஒன்று பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களுடைய நினைவு நாள் வருகிற 7ஆம் தேதி சனிக்கிழமை புனிதர்கள் பெர்பத்துவா, பெலிசித்தா இவர்களுடைய நினைவு நாளை சிறப்பிக்கிறோம். அன்பு உறவுகளே, இது நன்றி நேரம். தவக்காலத்தில் அருளின் காலத்தில் இறைவன் நமக்கு உன்னதமான இறை அனுபவத்தை வழங்கி இருக்கிறார். 3 நாள் தவக்கால தியானம், வெள்ளி, சனி மற்றும் இன்று ஏறத்தாழ 10 மணி நேரம் நாம் ஆலயத்திற்குள்ளே இருக்கிறோம். நேற்று 3 மணி நேரம், வெள்ளிக்கிழமை 3 மணி நேரம் என்று சொல்லி ஏறத்தாழ 16 மணி நேரம் நாம் இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், செவிமடுத்திருக்கிறோம், அசை போட்டிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், உள்வாங்கி இருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். கடவுள் இந்த 3 நாளும் நம்மோடு வல்லமையோடு, ஆசையோடு, அன்போடு உறவாடி இருக்கிறார், பேசி இருக்கிறார். கடவுளுக்கு இந்த இனிய நாளில் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தவக்கால தியானத்தை, தன்னுடைய வார்த்தையை யார் நமக்கு போதிக்க வேண்டும், யார் நமக்கு அறிவிக்க வேண்டும், யார் இந்த தியானத்தை தலைமையேற்று சிறப்பிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். அவர் அருள் தந்தை அருள்மணி அவர்கள் இந்த தவக்கால தியானத்தை நமக்கு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி திருவுளம் கொண்டார். அது இன்று நிறைவேறி இருக்கிறது. இந்த 3 நாளில் அருள்மணி அவர்கள் அற்புதமான கருத்துக்களை எல்லாம் விவிலியத்தின் அடிப்படையில் நமக்கு உள்ளத்தில் விதைத்திருக்கிறார்கள். 3 விதமான சாபங்களை குறித்து
நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள். பாலைவன சாபம், மரத்தின் சாபம், திருச்சட்டத்தின் சாபம், இந்த சாபங்களையெல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முறியடித்து விட்டார் என்கிற அற்புதமான செய்தியை கொடுத்து, நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்வதன் வழியாக மீட்பு பெறுவோம், நிலை வாழ்வை பெறுவோம் என்கிற உன்னதமான சிந்தனையை வழங்கி, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய மகத்துவத்தை, உண்மைகளை விவிலியத்தின் அடிப்படையில் நமக்கு தெளிவுபடுத்தி, அன்னை மரியாவை குறித்து பல்வேறு குழப்பங்கள் நமக்கு இருந்த பொழுது சரியான விளக்கங்களின் வழியாக அந்த குழப்பத்தையும் நீக்கி தெளிவை வழங்கி விளக்கத்தை கொடுத்து, இந்த தியானம் உண்மையிலேயே முழுக்க 100% 100 விழுக்காடு பயனுள்ள ஒரு தியானமாக தந்தை அவர்கள் நமக்கு மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அருள்மணி அவர்கள் சென்னை உயர் மறை மாவட்டத்தினுடைய துடிப்பான குருவானவர், அருள்பணி ஆனவர். கிரைஸ்ட் கல்லூரியினுடைய முதல்வர், அதிபர், கீழ்ச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரியினுடைய முதல்வராக தந்தை அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இளவல்களை எல்லாம் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தலை சிறந்த பிள்ளைகளாக அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையை வலிமையோடு, வல்லமையோடு, ஆற்றலோடு, வாஞ்சையோடு தெளிவுபடுத்தக்கூடியவர், விளக்கக்கூடியவர், பேசக்கூடியவர் அல்ல, அறிவிக்கக்கூடியவர். அதான் அவருடைய சிறப்பு. இறை வார்த்தையை பேசுகிற பொழுது உள்ள அனுபவத்தோடு அவர் பேசுவதுதான் அவருடைய கூடுதல் சிறப்பு. நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அது ஆட்கொள்ளுகிறது, நம்மை தொந்தரவு செய்கிறது, நம்முடைய உள்ளத்தை அதை தொடுகிறது, கீறுகிறது, மாற்றம் கொடுக்கிறது என்பதை இந்த 3 நாளில் நாம் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்து இந்த 3 நாளும் நம்மோடு இருந்து இறை வார்த்தை சிந்தனைகளை எல்லாம் அற்புதமாக நமக்கு வழங்கிய நம்முடைய பாசமிகு தந்தை அருள்மணி அவர்களுக்கு கரவுள் எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். கூடுதல் சிறப்பு, இந்த 3 நாளும் நம்முடைய ஆலயம் நிரம்பி இருந்தது. 3 நாளும் நேரத்தோடு வந்து பங்கெடுத்தீர்கள், முழுமையாக பங்கெடுத்து உள்ளீர்கள். எனவே இதற்கெல்லாம் காரணம் அருள்மணி அவர்கள். பல்வேறு புகழ்பெற்ற திருத்தலங்களுக்கெல்லாம் தந்தை அவர்கள் அழைப்பு பெற்றாலும் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்து 3 நாள் நம்மோடு தங்கி இந்த நற்செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய தலைமை ஆலய குடும்பத்தின் சார்பாக நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள் தந்தை அவர்களுக்கு சிறிய நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். கரவொலி எழுப்பி மீண்டுமாக தந்தை அவர்களை வாழ்த்துவோம். தந்தை அவர்களை பீடத்துக்கு முன்பு அன்போடு அழைக்கிறோம். கரங்களை தட்டி தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பணி சிறக்க அவருக்காக தொடர்ந்து நாம் இறைவேண்டல் செய்வோம். இன்னும் ஏராளமான உள்ளங்களை, ஆன்மாக்களை மீட்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரு கருவியாக தொடர்ந்து அவர் இயங்க, செயல்பட, துடிப்போடு இருக்க அவருக்காக இறைவேண்டல் செய்வோம். இறைவன் அவருக்கு நற்சுகத்தை வழங்க, கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்ற, ஏறெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் முனைப்புகளிலும் இறைவன் அவருக்கு உடன் பயணிக்க இறைவேண்டல் செய்வோம். அவரோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் திலக் அவர்கள் சிறந்த பாடகர். அவர் பாடுகிற பொழுது மெய்மறந்து நாம் இறைவனோடு ஒன்றிணைத்து விட்டோம். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை எல்லாம் தேர்வு செய்து, தலைப்புக்கேற்ற பாடல்களை எல்லாம் தேர்வு செய்து அனுபவித்து பாடினார். அதான் அவருடைய சிறப்பு. திருவாளர் திலக் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. இறைப்பணியில் தந்தையோடு சேர்ந்து தெம்போடு செய்து வருகிறார். கடவுள் கொடுத்த அந்த திறமையை கடவுளுக்காக முழுக்க பயன்படுத்தி கொண்டிருக்க அவருக்கு குடும்பம் உண்டு. இருந்தாலும் அதையெல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு கடவுள் பணி மையம் முக்கியம் என்பதை உணர்ந்து ஓடோடி வந்து தந்தையோடு சேர்ந்து இந்த தவ நாள்களில் நமக்கு இந்த 3 நாள் தியானத்தை நடத்தி கொடுக்க உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய சகோதரர் திலக் அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய தலைமை ஆலய குடும்பத்தின் சார்பாக சகோதரர் அவர்களுக்கு சிறிய நினைவு பரிசினை நம்முடைய அருள் பணி பேரவையினர் வழங்குகிறார்கள். கரங்களை தட்டி மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கருத்துக்களையும் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக அவருக்காக இறைவேண்டல் செய்வோம். கைகளை தட்டி வாழ்த்துவோம். இந்த 3 நாள் தவக்கால தியானம் சிறப்பாக நடைபெற பல்வேறு நல்ல உள்ளங்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள்.
நம்முடைய அன்பு பீட சிறார்கள், நம்முடைய அன்பு இளையோர் குழு, தன்னார்வ தொண்டர்கள், ஆலய பணியாளர்கள், ஒளி அமைப்பை ஏற்பாடு செய்த குழுவினர், நமக்கு 3 நாளும் உணவு ஏற்பாடு செய்தவர்கள், பற்றாக்குறை ஏற்பட்டாலும் ஓடி ஆடி இங்கங்குமாக சென்று எப்படியாவது மக்களுக்கு பசி தீர்க்க வேண்டும் என்று கடுமையாக உழைத்து நம்முடைய பசியை போக்கிய அன்பு உள்ளங்களுக்கு சிறப்பு நன்றி. உணவு தயார் செய்தவர்கள், தேநீர் ஏற்பாடு செய்த குழுவினர், உபயம் செய்தவர்கள் பல பேர் தாராள உள்ளத்தோடு இந்த தியானத்திற்கு உபயம் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. வெளிப்பங்கு இறை மக்கள் பல பேர் இந்த தியானத்தில் பங்கெடுத்து உள்ளீர்கள், சிறப்பு நன்றி. நம்முடைய பங்கு இறை சமூகம் பங்கெடுத்தவர்கள், நம்முடைய பாசமிகு அருள்பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், நம்முடைய அன்பு அருட் சகோதரிகள் இந்த 3 நாளும் முழுமையாக இருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள். அருட் சகோதரர் கிளின்டன், நம்முடைய பாசமிகு உதவி தந்தையர்கள் செல்வநாயகம், மதன் பாபு இவர்களுக்கும் இந்த இனிய நாளில் ஒப்புரவு அருளடையாளம் வழங்க வந்த அனைத்து பணியாளர்களுக்கும் குருக்களுக்கும் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கைகளை தட்டி நம்ம நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பு உறவுகளே, இறுதி பாடல் முடிந்த உடனேயே மாமன்ற கூடாரத்தில் தேநீரானது தயாராக உள்ளது. நீங்கள் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் மிகுந்த நன்றி. முழுமையாய் பங்கெடுத்த அனைத்து உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் என்னுடைய உளம் கனிந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக அனைவருக்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். தந்தை படப்பையில் இருந்த பொழுதும் நாங்கள் 2 முறை அங்கு தியானம் கொடுத்து 3 முறை தியானம் கொடுத்திருக்கிறோம். அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இது 2வது தியானம் நான் கொடுக்குறேன். உண்மையிலேயே இந்த கூட்டம் நான் தம்பிக்கிட்டையும் சொன்னேன், ஃபாதர்கிட்டையும் சொன்னேன், அவருக்காக வந்த கூட்டம். அவர் அழகாக எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் அப்படி கூட்டி சேர்ப்பார். அது எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்காது, அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் வராது. அவ்வளோ அழகாக எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் கூட்டி சேர்த்துருவார். அப்படி ஒரு தந்தை அவர். அவருடைய அன்பிற்காகவே நாங்கள் வந்தோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. தந்தை செல்வநாயகம், மதன், அருட்சகோதரிகள் எல்லாருமே, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அருட்சகோதரிகள் எல்லாருமே பங்கெடுத்தாங்க, முழுமையாக பங்கெடுத்தாங்க. விவிலியெல்லாம் கையில் வச்சு நோட்ஸ்லாம் எடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சில இடங்கள்லாம் வரவே மாட்டாங்க சிஸ்டர்ஸ், ஆனால் அப்படிலாம் இல்லை, அவர்கள் முழுமையாக பங்கெடுத்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. இப்படி ஒரு பங்கு தளமாகத்தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை பங்கு தளங்கள் மாறணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம்தான் குருக்களை தாங்கும். நீங்கள் ஜெபிக்க விட்டுட்டீங்கன்னா இல்லையா, ஓனாயெல்லாம் எங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறது தான் குருக்களை பாதுகாத்து கொள்ளும். தம்பிக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் எப்பொழுதும் உங்களை நன்றியோடு என்னுடைய ஜெப நேரங்களில் நினைத்துக் கொள்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அமைதியில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவா உமக்கு நன்றி. வெளில போய் என்ன பண்ணோம்? யாருக்கு சொல்லணும்? எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் எந்த பக்கம் போனோம்? டீ கடை பக்கம் போனோம். தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும். தந்தையாக இயேசுவை காத்தவரே,
திரு குடும்பத்துடன் வாய்மையுடன் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் என் குடும்பத்தையும் காத்தருளும் நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே. வலமையிலே சுவை வளர்த்தவரே, பொறுமைகள் கற்று தந்து வாழ்ந்தவரே, வலமையிலே சுவை வளர்த்தவரே, பொறுமைகள் கற்று தந்து வாழ்ந்தவரே, தந்தை என்ற இதயத்துடன் கன்னிமரி தாயுடனே, தந்தை என்ற இதயத்துடன் கன்னிமரி தாயுடனே கணவராய் வாழ்ந்த தூய வலனாரே, தந்தை என்ற இதயத்துடன் கன்னிமரி தாயுடனே கணவராய் வாழ்ந்த தூய வலனாரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, தந்தையாக இயேசுவை காத்தவரே, திரு குடும்பத்துடன் வாழ்ந்து வரும் வாழ்ந்தவரே, ஆபத்திலே காத்து வரும் யோசேப்பே, எம்மையும் எம் குடும்பத்தையும் காத்தருளும் நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே, நல்வாய்மையானவரே, பெரும் தூய்மையானவரே, நல்ல பண்பு கொண்டவரே.